அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வைர மூக்குத்தி அருமையான குடும்ப நாவல். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் எல்லோருக்கும் ஓய்வு நாள். இரவு முழுவதும் பன்னீர் தெளித்தாற்போல பெய்து கொண்டிருந்த மழை உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் இதமாக இருக்கவே சாம்பவி நன்றாக தூங்கிவிட்டிருந்தாள். லேசாக வீசிய காற்று ஜன்னல் வழியே வாரி இறைத்த மழை துளிகள் முகத்தில் பட்டபோது அம்மாவின் பட்டு விரல்கள் வருடுவது போன்ற ஒரு இன்ப உணர்வு விழிப்பு ஏற்பட்டுவிட்டது. இடது கன்னத்தின் மீது கை அசப்பில் பட்டபோது அங்கே இன்னமும் வலித்தது. உடனே அந்த நினைப்பு நெஞ்சை நெருட ஆத்திரத்தில் உள்ளம் குமுற கண் இமைகளை சூடான கண்ணீர் நனைக்க அவள் படுக்கை மீது வெறுப்புடன் திரும்பி படுத்துக்கொண்டாள். ஆமாம், இப்போது நேரம் என்ன? அவளது கேள்விக்கு பதிலளிப்பது போல முன்னறை கடிகாரம் 6 முறை அடித்து ஓய்ந்தது. தொடர்ந்து அதை உறுதிப்படுத்துவது போல் பூஜை அறையில் அம்மா ஏற்றி வைத்துக் கொண்டிருந்த ஊதுவத்தி கத்தையின் நறுமணம் வீடு முழுவதும் பரவி அவள் முகத்திலும் வந்து மோதியது. மெல்ல கள்ளத்தனமாக கண்களை திறந்து எதிர் சுவர் ஓரமாக கிடந்த கட்டில் பக்கம் பார்வையை தொழாவினாள். விடுவிளக்கின் மெல்லிய ஒளியில் நளினியின் கட்டில் காலியாக கிடப்பது தெரிந்தது. அக்கா நளினிக்கு கடமை உணர்வு அதிகம். வெயில், மழை, இடி, மின்னல், வேலை நாள், ஓய்வு நாள் என்ற ஒன்றையும் பார்க்கவே மாட்டாள். தினசரி காலை 5 மணிக்கே எழுந்து வீட்டில் எல்லோரும் குளிக்க பாய்லரை பற்ற வைத்து தண்ணீரை சூடாக்கி தயாராக வைத்து விடுவாள். அம்மா குளித்ததும் நளினி பரபரப்பாக குளியலை முடித்து வேறு உடுத்தி கொண்டு சமையல் அறைக்கு விரைவாள். வீட்டில் உள்ள அனைவருக்கும் காலை காஃபி விநியோகம் அவளது நித்திய கடமை. திறந்து கிடந்த ஜன்னல் வழியே படுக்கை மீது சாய்ந்தபடியே தோட்டத்தை பார்த்தாள் சாம்பவி. வேப்பங்கிளைகள் இடையே பட்டும் படாமலும் தெரிந்த கருமேக கூட்டம் மெல்ல கரைந்து கீழ்வானம் வெளுத்து கொண்டு வருவது புலப்பட்டது. சன்னமாக இதுவரை தூவி கொண்டிருந்த மழை கூட சற்றென்று நின்று விட்டிருந்தது. தோட்டத்திலே பரவி கிடந்த குண்டு குழிகளில் மழை தண்ணீர் நிரம்பி வழிந்தோடி கொண்டிருந்தது. காற்றில் அசைந்த மரக்கிளைகளின் தண்ணீர் துளிகள் முத்துக்கள் போல் அவை மீது உதிர்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு சோம்பலுடன் அவள் புரண்டாள். எழுந்து உள்ளே போக மனமே இல்லை. மங்களபவன் பாட்டியின் பெயரை அந்த பங்களாவுக்கு சூட்டிவிட்டு போயிருந்தார் அவரது தாத்தா. ஆனால் இப்பொழுது அதற்கு ஊரார் வைத்த பெயர் வேப்பமர பங்களா. வேப்பமர வீடு என்பதற்கு கூட லாயக்கற்ற ஒரு பழைய சிதலமாகிவிட்ட கட்டடம் அது. அவர்களுக்கு சொந்தமாக இருந்த 10 கிரவுண்ட் பூமி வீட்டின் இரு பக்கமும் ஒரு காலத்தில் பரவி கிடந்தது. அதை விற்றுத்தான் தமது மூத்த பெண் சந்திராவின் கல்யாணத்தை தடபுடலாக நடத்திவிட்டிருந்தார் அப்பா ராமபத்ரன். அந்த இடத்தில் திடீரென்று சில மாதங்களில் வானத்தை நோக்கி நிமிர்ந்து எழுந்துவிட்ட 2 பங்களாக்களின் இடையே அவர்கள் வீடு உண்மையில் ஒரு திருஷ்டி பரிகாரம். தன்னிச்சையாக வளர்ந்து வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்த வேப்ப மரங்களை அம்மாதான் வெட்டக்கூடாது என்று தடுத்து விட்டிருந்தாள். தலையை பிரித்து கொண்டு பரவி நின்ற அந்த மரங்களால் கோடை காலத்தில் ஊட்டியும் கொடைக்கானலும் உள்ளே வந்துவிட்டதை போன்றதொரு குளிர்ச்சி. பக்கத்து பங்களாக்களைப் போல் படுக்கை அறைக்குள் எல்லாவற்றிலும் ஏசி அமைத்து கொள்ள அவர்களால் முடியுமா? சித்திரை மாத தொடக்கத்திலே குப்பென்று அம்மரங்கள் பூத்து குலுங்கும். ஜன்னல் வழியே இனிமையாக வீசும் அந்த மெல்லிய மனம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். கீழே பாய்களை விரித்து உதிரும் பூக்களை திரட்டி காய வைத்து காலி தகர டப்பாக்களில் அவள் அடைத்து வைப்பாள். 20 கிலோ எடை தேரும் வேப்பம்பூவை அப்பளக்கடையில் விலைக்கு போட்டுவிட்டு பதிலுக்கு அப்பளக்கட்டுகள் வாங்கி குடும்பத்திற்கு உதவலாம் என்று சிக்கன முறைகளை பற்றி அவள் சிந்திக்கும் முன் அம்மா காமாட்சி அந்த டப்பாக்களை தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாரி வழங்கி விடுவாள். அவள் கர்ண பரம்பரை. இருப்பதை அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு சட்டி காலியானதும் இன்னும் கொடுக்க ஒன்றுமில்லையே என்று திகைப்போடு நிற்கும் ஒரு விசித்திர பிறவி. இந்த காலத்துக்கு ஒவ்வாத ஆசாமி. ஜிக்கி ஜிக்கி ஸ்பானிஷ் ஸ்டைலில் நின்ற அந்த பக்கத்து பங்களாக்காரரின் செல்ல பெண் கீச்சுக்குரலில் கத்தினாள். காதை கிழித்தது அவள் கூச்சல். நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். அவர்கள் வீட்டு இடைச்சுவர் மேலே நீட்டி நின்ற போகன் வில்லாவை அவர்கள் வீட்டு தோட்டக்காரன் அழகாக வெட்டிவிட்டு போயிருந்தான். அதற்கு பின்னால் பச்சை பாய் போல பரவி கிடந்த புல் தரையை அவளால் நன்கு பார்க்க முடிந்தது. அடுத்த வீட்டு பெண்ணுக்கும் ஏறக்குறைய அவள் வயதுதான் இருக்கும். ஸ்லாக் சூட்டில் நெடிய உயரமாக அழகாகத்தான் இருந்தாள். சீராக ஒரே அளவில் வெட்டப்பட்ட கூந்தல் முதுகில் புரள புல்தரை மீது பந்தாக எழும்பி குதித்த வெள்ளை பாம்ரேனியனை அவள் ஓடி பிடித்து கொண்டிருந்தாள். ஜிக்கி, நீ ரொம்ப பொல்லாதவள்.
செல்லமாக அதட்டி கொண்டு தாவி அதை பிடித்து மார்புடன் அணைத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பினாள். சட்டென்று சாம்பவி பெருமூச்செறிந்தாள். காலையில் ஸ்லாக் சூட், பகலில் மேக்ஸி, மாலையில் புடவை என்று வேலைக்கு ஒரு அலங்காரத்தில் அடுத்த வீட்டு பெண் தோட்டத்து புல்தரையில் மாடல் போல் வளைய வந்தாள். அடுத்த வீட்டுக்காரர் திடீர் பணக்காரர். ஆனால் அவர்கள் குடும்பம் பரம்பரையாக வசதியுடன் வாழ்ந்தவர்கள். இப்பொழுது பெருங்காய பாண்டமாக வாழ்கிறவர்கள். அவர்கள் மட்டும் அதே வசதிகளுடன் இருந்தால் அவளுக்கும் வேலைக்கு ஒரு தினசாக உடுத்தி மினுக்க தெரியாதா? எரிச்சலுடன் மறுபடியும் படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் சாம்பவி. சமையல் அறையிலிருந்து பிரஷர் குக்கர் சீறி கொண்டிருந்தது. நளினி அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்பதின் அறிவிப்பு அது. குளியல் அறைக்குள் அப்பா பல் துலக்கும் ஓங்கார ரீங்கார சப்தம் கேட்டது. கேட்க பிடிக்காதவள் போல் போர்வையை இழுத்து காது வரை போர்த்தி கொண்டு சுவர் பக்கம் திரும்பிக் கொண்டாள். வீட்டில் 2 குளியல் அறைகள் இருந்தன. ஆனால் ஒன்றின் குழாயில் கூட தண்ணீர் ஒழுங்காக வருவதில்லை. அதனால் விடிந்ததும் விடியாததுமாக உபயோகத்தில் இருந்த குளியல் அறை முன் ஒரு பெரிய கியூ. ஒவ்வொரு மாதமும் அப்பா குழாயை பழுது பார்த்து ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வாய் நிறைய சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். அதில் கையை வைத்தால் 300 ரூபாயாவது ஆகும் என்ற நடுக்கம் அவருக்கு. குழாய் மட்டுமா அந்த வீட்டில் பழுதடைந்திருந்தது? வீடு முழுவதுமே பழுதடைந்து கிடந்தது. வலதுபுறத்து சுவரில் பெரிய பாசி படலம், அத்துடன் ஒரு பெரிய வெடிப்பு. உள்சுவர் முழுவதிலும் இங்கும் அங்கும் வண்ணப்பூச்சி உதிர்ந்து செங்கற்கள் கோரமாக பல்லை காட்டின. போர்டிகோவின் உச்சியிலிருந்து மைசூர் பாகு வில்லைகள் போல சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து தானே விழுந்து கொண்டிருந்தது. நல்ல வேளை, அந்த போர்டிகோவில் நிற்க அவர்கள் வீட்டில் கார் கிடையாது. ஜன்னல் கண்ணாடிகள் பல உடைந்து விட்டிருந்தன. அதனால் வெளியே கொட்டிய மழை பாதி வீட்டிற்குள் விழுந்து தொல்லை கொடுத்தது. தோட்டத்துக்கு நடுவில் குழல் ஊதி கொண்டு நின்ற கண்ணன் சிலையை சுற்றிலும் பெரும் புதர். வண்ணம் அழிந்து நின்ற கண்ணன் மீது பறவைகள் எச்சம் குவிந்து கிடந்தது. எப்பவோ வருஷத்துக்கு ஒரு முறை தற்காலிக தோட்டக்காரன் ஒருவனை பிடித்து ஏவி அம்மா தோட்டத்தை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்வாள். தோட்டத்தில் பூச்செடிகள் இல்லாவிட்டாலும் ஒரு சில நாட்கள் புதர்களாவது இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாளில் மறுபடியும் புல்லும் புதருமாக தோட்டம் பழைய நிலைக்கு வந்துவிடும். சுராஜ் கதவு துருப்பிடித்து கீழ்கள் கழன்று தொங்கிக் கொண்டிருந்தன. அப்பா ஆபீஸுக்கு போய் வர உபயோகித்த அந்த ஸ்கூட்டரையோ தம்பி கௌசிக்கின் சைக்கிளையோ எவனாவது திருடி கொண்டும் போய்விடப் போகிறானே என்று சாம்பவிக்கு தினமும் ஒரு திகில்தான். அதை ஒழுங்குபடுத்த கூட அவர்கள் பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. வீட்டின் மீது கழுத்து மட்டும் கடன் வாங்கி 2வது பெண் கிரிஜாவின் திருமணத்தை நடத்திவிட்டிருந்தார் அப்பா. கடன் பணத்தின் வட்டியை மாதம் மாதம் கட்டி முடிப்பதற்கே அவர் திணறிக் கொண்டிருந்த பயங்கர நிலை. இந்த அழகில் அத்தை சரோஜா தன் 6வது பிரசவத்திற்கு அண்ணன் வீட்டிற்கு வந்து கேம்ப் போட்டு விட்டிருந்தாள். பாவம் நளினி அக்கா. பாடுபட்டு பல மாதமாக அவள் சேமித்து வைத்திருந்த 2000 ரூபாய்களும் சரோஜா அத்தையின் பிரசவ செலவில் கரைந்து போயின. தீபாவளி பண்டிகையையும் அண்ணன் வீட்டிலேயே கழிக்க உத்தேசித்த சரோஜா தன் அருமை கணவனையும் அங்கு வந்து சேரும்படி அழைத்து கடிதம் போட்டு விட்டிருந்தாள். வீட்டில் இருந்த தமது 2 பெண்களுக்கும் குறைந்த விலையில் ஒரு வாயில் சேலை கூட வாங்கி தர முடியாது தவித்த அப்பா, தீபாவளி பண்டிகைக்கு சகோதரிக்கு 700 ரூபாயில் ஒரு பட்டு சேலை, மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி ஜமாய்த்து விட்டிருந்தார். நளினி அக்கா இளம் பிள்ளைவாதத்தில் ஏற்கனவே இடது கால் ஊனமாகிவிட்டவள். காலை இழுத்து சாய்த்து கொண்டு மிகவும் சிரமத்துடன் நடக்கிறவள். அவளுடைய உழைப்பின் ஊதியத்தை அப்பா தன் சகோதரிக்காக ஊதி தீர்த்து விட்டதை எண்ணி சாம்பவியின் நெஞ்சம் நெருப்பாக எரிந்தது. பாசமலர் படத்திலே வரும் அண்ணனைப் போல நினைப்பு. படம் பார்த்தபோது உருக்கமாக தான் இருந்தது. சாம்பவி அதை சமீபத்தில் ஒரு கொட்டகையில் தோழி மல்லிகாவுடன் பார்த்துவிட்டு ஒரு மூச்சு அழுது விட்டு வந்தாள். அதையே அப்பா வீட்டில் நடிக்க தொடங்கினால் பொருத்தமாகவா இருக்கு? சினிமா வேறு, வாழ்க்கை வேறு இல்லையா? மாடி படுக்கை அறையிலிருந்து பச்சை குழந்தை அழும் குரல் கேட்டது. அந்த வீட்டில் 4 படுக்கை அறைகள். மாடியில் 2, கீழே 2. மாடியில் ஒரு அறையில் அத்தை கணவனுடன் தங்கியிருந்தாள். மற்றொன்று கௌசிக் படிக்கவும் தூங்கவும் உபயோகித்தான். கீழே அவளும் நளினியும் எதிர்பக்கத்திலிருந்த பெரிய அறையை உபயோகித்தனர். மற்றொன்று அவர்களது பெற்றோர்களின் படுக்கை அறை. குழந்தை குவா குவா என்று கூவி அழுவதை கேட்டால் சாம்பவி மெய் சிலிர்த்து போவது வழக்கம். ஏதோ இனிமையான சங்கீதம் கேட்டுவிட்டதொரு இன்ப உணர்வு. இப்பொழுது அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. 5 பெண்ணிற்கு பின் அருமையாக பிறந்துள்ள ஆண் குழந்தைக்கு
அண்ணனிடம் அத்தை சீர்வரிசைகள் வேறு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த சங்கதியை கேள்விப்பட்ட நாளிலிருந்து அந்த குழந்தையின் கூக்குரல் அவள் காதை கிழித்தது. கொல் கொல்லென்று தொடர்ந்து மேல் அறையிலிருந்து இருமல் சப்தம். 8 வருஷத்துக்கு முன்னர் தாத்தா காசி யாத்திரை போக வேண்டாம், என் கன்னிகையை தந்து உன்னை கிரகஸ்தனாகுகிறேன் என கெஞ்சி வீட்டிற்குள் அழைத்து வந்திருந்தாரே அந்த மாப்பிள்ளை. அதான் அத்திம்பேர் நீலகண்டன். அவருக்கு 2 நாளாக ஜலதோஷம், இருமல். அவரை கவனித்து சிகிச்சை செய்ய டாக்டர் 2 தடவை வந்து போய்விட்டார். அந்த பில் வேறு அப்பா தலையில். பற்களை அழுத்தி கடித்து கொண்டு காலடியில் கிடந்த தலையணியை கோபத்துடன் உதைத்து கீழே தள்ளினாள் சாம்பவி. காமாட்சி காமகோடி பீடவாசினி மாமலை நடையில் அம்மா தனக்குள்ளே பாடிக்கொண்டு வருவது கேட்டது. குற்ற உணர்வில் சாம்பவியின் நெஞ்சு படபடக்கத் தொடங்கியது. அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லாமல் அவள் இன்னமும் படுத்து கிடக்கிறாளே. வாயில் படியருகில் மெல்லியதாக ஒலித்த காலடி ஓசையும் தொடர்ந்து குப்பென்று வீசிய மல்லிகை மலரின் மனமும் அம்மாவின் வருகையை உணர்த்தவே அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தூங்குகிற பாவனையில் அசையாது கிடந்தாள். சாம்பா குட்டி, அம்மா அன்போடு அப்படித்தான் அவளை சில சமயங்களில் கொஞ்சுவது வழக்கம். இன்னுமா தூங்குற? கண்ணா, எழுந்திரு. இன்னைக்கு அத்தை ஊருக்கு போக போகிறாள் இல்லையா? அதனால சீக்கிரம் எழுந்து எல்லாம் வேலை செய்ய வேண்டாமா? கொஞ்சி கொண்டே படுக்கை விளிம்பிலே அம்மா உட்கார்ந்து கொண்டாள். காலை வேலை பூஜையை முடித்து கொண்ட பின் அம்மா ஆச்சார அனுஷ்டானங்களை அதிகம் கவனிப்பதில்லை. அந்த குடும்பத்தில் கட்டுப்படியாகாத விஷயம் அது. ஞாயிற்றுக்கிழமைதான் அம்மாவுக்கும் வேலையிலிருந்து ஓய்வு நாள். அன்றைக்குத்தான் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம், ஈரத்தலையை சரிவர துவட்ட நேரமில்லை போலும். காதோரத்திலிருந்த மயிர்கற்றையிலிருந்து 2 சொட்டு நீர் சாம்பவியின் மேல் சில்லென்று விழுந்தது. எழுந்துருமா சம்பாக்குட்டி. அம்மா முகத்தை அருகே கொண்டு வந்து காதோடு குழைந்தாள். அவள் பூசிக்கொண்டிருந்த கஸ்தூரி மஞ்சளின் வாசனை எத்தனை ரம்யமாக இருந்தது. போலி கோபத்துடன் முனகிக் கொண்டு கையை நீட்டி அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டபோது அவள் தலை நிறைய சூடிக்கொண்டிருந்த மல்லிகைப்பூ கையில் பட்டது. வாசனை மூக்கை தூக்கியது. கண்களை மெல்ல திறந்தாள். அம்மாவின் பட்டு முகம் மஞ்சள் பூச்சிலே தங்கமாக மின்ன, நெற்றியிலே குங்குமம் பளிச்சிட, அந்த அழகான கூர் மூக்கிலே அவள் அணிந்திருந்த வைர மூக்குத்தியின் நீல ஒளி கன்னங்களில் டால் அடிக்க, பூஜை அறையிலிருந்த அந்த சாட்சாத் காமாட்சி போல் எத்தனை அழகாக இருந்தாள் அம்மா. அம்மா, நீங்க இந்த வயதிலும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. உங்க அழகிலே பாதியை கூட நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்கலை. ரொம்ப கருமி நீங்க. கொஞ்சிக் கொண்டே முகத்தை தாயின் மடிமேல் பதித்து கொண்டாள். எத்தனை சுகம், என்ன இன்பம். 20 வயதை தாண்டிய பெண் என்பது கூட தாயின் மடிமேல் படுக்கும்போது மறந்து போகிறதே. என்ன விந்தை. டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளைன்னு இதுக்குத்தான் சொல்கிறார்களா? எழுந்துருமா, விளையாட்டு போதும். அவளது தலையை அம்மா நிமிர்த்திய போது சாம்பவி துள்ளி கொண்டு எழுந்து விட்டாள். அம்மாடி, வலிக்கிறது. இடது கன்னத்தை தடவிக்கொண்டு தாயை பார்த்தாள். சாம்பவியின் இடது கன்னம் லேசாக வீங்கியிருந்தது. காதோரத்திலே சிறிது சிவந்தும் காணப்பட்டது. காமாட்சி கவனித்தாள். ஆனாலும் அப்பாவுக்கு இத்தனை கோபம் ஆகாது. மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சாம்பவி மௌனமாக தன்னை வெறுப்பதை கண்ணுற்றவள் சற்றென்று பேச்சை மாற்றினாள். முன்போல வசதி இல்லாததால் அப்பா என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சீர்வரிசைகளை ரொம்ப குறைச்சிக்க ஒப்புக்கொண்டு விட்டார். அத்தை குழந்தைக்கு ஒரு ஜோடி தங்க காப்பு, மெல்லிசா ஒரு தங்க அரைஞான், ஒரு புலிநக டாலர் கொத்த செயின், 3ம் போட்டு அனுப்புகிறதாக ஏற்பாடு. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த சாம்பவி அம்மாவின் கழுத்தை பார்த்தாள். வயிற்றிலே நெருப்பை கொட்டியது போன்ற எரிச்சல் உணர்வு. அம்மா கழுத்தில் கடைசியாக மிஞ்சி கிடந்த அந்த ஒற்றையோட தங்கச்சங்கிலியை காணவில்லை. அவள் கேட்க விரும்பவில்லை. புரிந்து கொண்டு விட்டாள். அத்தை 5 பெண்களுக்கு பின்னர் 6வதாக அருமையாக ஆண்மகனை பெற்றுவிட்டதற்காக அவளை சீரும் சிறப்புமாக ஊருக்கு அனுப்பி வைக்க அம்மாவின் தங்கச்செயின் விலைக்கு போய்விட்டது. பொங்கி வந்த ஆத்திரத்தையும் அழுகையும் விழுங்கி கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருந்தாள். உனக்கு பிடிச்ச டிஃபன் இன்னைக்கு வெந்தய தோசை, தொட்டுக்கொள்ள வெங்காய புளி. அம்மா அவளை தாஜா பண்ணினாள். நாற்காலி கையில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு குளியல் அறைக்கு விரைய ஆயத்தமானாள் சாம்பவி. அவளால் பேசாதிருக்க முடியவில்லை. அம்மா, இந்த சம்பிரதாயங்களை நான் வெறுக்கிறேன். அதை ஒரு சாக்காக பிடித்து கொண்டு
பிறந்த வீட்டின் சிரமம் தெரியாது சுரண்ட முயற்சிக்கும் பெண்களை கட்டோடு நான் வெறுக்கிறேன். சில சமயங்களில் ஏன் தான் இந்த ஜாதியில் பிறந்தேனோன்னு என்னையே நான் வெறுத்துக் கொள்கிறேன். பற்களை ஆத்திரத்துடன் கடித்தாள். என் வயிற்றில் வந்து பிறந்ததை பற்றி நினைச்சா கூட உனக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும் இல்லையா? அம்மா விரக்தியும் வேதனையும் நிறைந்த குரலில் கேட்டாள். அவளது கண்களில் நீர் பளபளத்தன. வெளியே செல்ல திரும்பிய சாம்பவி பரபரப்புடன் அம்மாவுடன் ஓடி வந்து அவள் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். என்னம்மா இப்படி ஒரு அசட்டு கேள்வி? நாங்க எல்லோரும் உங்க மேல உசிரியே வச்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்தவரை அடுத்தடுத்த ஜென்மத்தில் கூட உங்கள் பெண்ணாகவே பிறக்கணும்னு ஆசையம்மா. பேச முடியாது திணறிய சாம்பவி இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை எல்லாம் இப்பொழுது கண்ணீராக கொட்டினாள். அன்று காலை டைப்ரைட்டரில் காகிதத்தை சொருகிவிட்டு ஃபைலை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் சாம்பவி. பூந்தமல்லியில் இருந்த டாக்டர் லலிதாவின் தனியார் மருத்துவமனையில் அவள் ஒரு டைபிஸ்ட். திங்கட்கிழமைகளில் அவளுக்கு மூச்சுவிடக்கூட நேரம் இருக்காது. ஆபீஸ் அறைக்கு சற்று அருகில் இருந்த பரிசோதனை சாலையிலிருந்து டைப் அடிக்க வேலை வந்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமையன்று எடுத்த இரத்த பரிசோதனை விபரம், எக்ஸ்ரே பற்றிய குறிப்புகள், வேறு ஒரு வைத்தியர் அனுப்பிய கேஸ்களை பற்றிய விபரமான கடிதங்கள், டைப் அடித்து தபாலுக்கு அனுப்ப வேண்டியவைகளை ஃபைல்களை நிறைத்து கொண்டிருந்தன. சாம்பவி வேலையில் சுறுசுறுப்பானவள், பொழுதை வீணாக்க விரும்பாது, காரியத்திலேயே கருத்தாக இருப்பவள் என்று அங்கே அவளுக்கு நல்ல பெயர். டாக்டர் அம்மாவுக்கு அவளை ரொம்பவும் பிடிக்கும். அவள் வேலை செய்து கொண்டிருந்த அந்த அறையில் அவளைப் போல இன்னும் பெண்களும் ஒரு தலைமை கணக்கரும் இருந்தனர். தலைமை கணக்கர் சிடுமுஞ்சி, பேச மாட்டார். கோலி குண்டு கண்ணாடி வழியே அடிக்கொரு தடவை சுட்டு விடுவது போல் பார்ப்பார். அவளுக்கு பக்கத்து மேஜை அருகே அமர்ந்திருக்கும் ரஞ்சிதத்திற்கு காது கொஞ்சம் செவிடு. இதனால் அவள் அதிகம் பேச்சு கொடுக்க மாட்டாள். எதிரே உட்கார்ந்திருக்கும் மல்லிகா பெரிய வாயாடி. எல்லோருடையதும் சேர்த்து வைத்து வேலை நடுவே சலசலவென்று ஏதாவது கதை அளந்து கொண்டே இருப்பாள். தலைமை கணக்கரை பற்றி அவளுக்கு பயமே கிடையாது. கிழட்டு சனியன் ஏன் இப்படி முறைக்கிறது என்று முணுமுணுப்பாள். அவர் அதட்டினால் சிரித்து மழுப்பி விடுவாள். சாமர்த்தியக்காரி. வேலையை துவங்கும் முன் மல்லிகா கைப்பையை திறந்தாள். பவுடர் காம்பாக்டை திறந்து கண்ணாடியில் பார்த்தபடி உதட்டு சாயத்தை சரிப்படுத்தி கொண்டாள். என்ன ஒரு மாதிரி இருக்கியே, உடம்பு சரியில்லையா? வம்பு விசாரித்தபடி காம்பாக்டை பையுக்குள் போட்டு மூடிவிட்டு சாம்பவியை பார்த்தாள். மல்லிகா அவளுக்கு நெருங்கிய தோழிதான். இருந்தாலும் சில சமயங்களில் சாம்பவிக்கு வீட்டு விஷயங்களை சட்டென்று அவளிடம் சொல்லிக்கொள்ள பிடிப்பதில்லை. ஒண்ணுமில்லையே. ஃபைல்களை விரலால் புரட்டினாள். உன் அத்தை பிரசவத்துக்கு வந்திருந்தாங்களே, ஊருக்கு போய்விட்டாங்களா? நேத்து போனாங்க. சொல்லி முடிப்பதற்குள் அவள் மனக்கண் முன் கடந்த தினத்தின் நிகழ்ச்சிகள் நிழலாடின. 3 மாத காலம் அண்ணன் வீட்டில் தங்கி சீராடிவிட்டு அத்தை சரோஜா தன் கணவனுடன் அன்று காலைதான் ஊருக்கு கிளம்பினாள். நீலகண்டன் இன்னும் 2 நாட்கள் கூட தண்டச்சோறு சாப்பிட்டு கொண்டு அங்கேயே தங்கிவிட்டிருப்பான். அவன் தயார். ஆனால் ஏற்கனவே அன்று நல்ல நாள், குழந்தையும் சரோஜாவும் ஊருக்கு கிளம்ப உகந்த தினம் என்று வீட்டு புரோகிதர் குப்பு சாஸ்திரி நாளை குறித்து கொடுத்து விட்டு போயிருந்தார். அண்ணன் தங்கையை அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்து விட்டிருந்தார். அதற்கு மேல் தங்கினால் அவமானம் என்றவரை புரிந்து கொண்டு நீலகண்டன் கிளம்பி விட்டிருந்தான். பெட்டி படுக்கை, கூடைகள், தகர டப்பாக்கள் எல்லாவற்றையும் சமையல் அறைக்கு முன்னிருந்த கூடத்தில் கொண்டு வந்து வைத்தபோது பாராதது போல் சாம்பவி கண்களை அங்கே ஓடவிட்டாள். லட்டு, பர்பி, முறுக்கு, மிக்சர், அப்பளம், கருவடகம், ஊறுகாய், பருப்பு பொடியிலிருந்து குழந்தைக்கு கிளுகிளுப்பு, பால் புட்டி, பிளாஸ்டிக் தொட்டி, சட்டைகள் இத்தியாதி கூடம் நிரம்பி வழிய ஜாமான்களை அவர்கள் வீட்டிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு புறப்பட்டிருந்தாள் அத்தை சரோஜா. அவள் மட்டுமா? ராமபத்ரனின் கல்யாணமான 2 பெண்களும் சென்னையிலே தான் வசித்தனர். மூத்தவள் சந்திரா பெரிய இடத்து மருமகள், சுபாவத்திலே கருவி, பணக்கார வீட்டு மருமகள் என்ற தலைக்கணம் வேறு. சிதிலமாகி விட்டிருக்கும் பிறந்த வீட்டுக்குள் அடிக்கடி காலை வைக்க கூட அவளுக்கு கூசும். அபூர்வமாக தேவைப்பட்ட போது மட்டுமே கணவருடன் தங்களது ஃபாரின் காரில் வந்து ஜம்பமாக இறங்கி ஒரு 10 நிமிடம் தலையை காட்டிவிட்டு போய்விடுவாள். பிறந்த வீட்டிலிருந்து தான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று பெருமை பேசுகிறவள். அதுபோலவே பிறந்த வீட்டுக்கு வரும்போது அம்மாவுக்கு ஒரு முழம் பூச்சரம் கூட வாங்கி வரமாட்டாள்.
அப்படி தாமரை இலை தண்ணீர் அவள். அத்தையை ஊருக்கு அனுப்பி வைக்க அவள் தன் கணவனுடன் காலை 8 மணிக்கே ஆஜராகிவிட்டிருந்தாள். அடுத்தவள் கிரிஜா. அவள் போக்கே வேறு. அவள் வீச்செல்லாம் பிறந்த வீட்டவர்களிடம்தான். மாமியார் நாத்தனார் முன்னால் அவள் ஒரு பெட்டி பாம்பு. இத்தனைக்கும் அவள் எம்எஸ்சி பௌதீகத்திலே முதல் வகுப்பு. முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொண்டவள். நன்றாக பாடுவாள். கல்யாணமானதும் அவள் பாட்டு வீட்டு பூஜை அறைக்குள் அடங்கி கொண்டு விட்டது. அவளது படிப்பு சமையல் அறையில் தஞ்சம் அடைந்து விட்டது. அவள் புக்ககத்தில் பெரிய குடும்பம். கணவன், மாமியார், மாமனார், மைத்துனர்கள், ஓரகத்திகள் என்று பெரிய கூட்டம். அத்தனை பேருக்கும் தினமும் வடித்து கொட்டி வீட்டை நிர்வகிக்க வேண்டியது அவள் வேலை. அப்படி ஒரு தலையெழுத்து. ஹைதராபாத்தில் இருக்கும் நாத்தனார் மகளது பிரசவத்திற்கு உதவ சென்னையிலிருந்து ஓடுவாள். ஆனால் தாயார் காமாட்சி டைபாய்டு காய்ச்சலுடன் சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில் கிடந்தபோது அவளை வந்து அடிக்கடி பார்க்கவோ, ஒரு 10 நாள் பிறந்த வீட்டில் தங்கி தங்கைகளுக்கு உதவி செய்யவோ அவளால் முடியவில்லை. புக்ககத்தார் என்ன சொல்வார்களோ என்ற பயம். படித்திருந்தும் வாயில்லா பூச்சி. புக்ககத்தாரின் கொத்தடிமை. பாடத் தெரிந்த சமையற்காரி. இல்லை இல்லை, வேலைக்காரி. அக்கா கிரிஜாவை கண்டதுமே சாம்பவிக்கு பற்றி கொண்டுதான் வந்தது. அத்தை பிரசவத்திற்கு அம்மா வேலையிலிருந்து லீவு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் கூட ஒப்பு காகிலும், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் அத்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்து போகிறேன் என்று சொன்னவள் இல்லை. அவள் கணவன் சங்கரனை பற்றி சொல்லவே தேவையில்லை. எதிர்பாராத விதமாக சரோஜாவுக்கு பிரசவ வேதனை நடு இரவில் துவங்கிவிட்டது. அவள் துடித்த துடிப்பை கண்டு வீட்டில் உள்ளவர்கள் பயந்து விட்டனர். பாவம் தம்பி கௌசிக் அந்த வேளையில் டாக்ஸியை தேடிக்கொண்டு சைக்கிளில் அலைந்தான். டாக்ஸிக்காரர்கள் யாவரும் அந்த வேலைக்கு வர மறுத்துவிட்ட போது வெட்கத்தை விட்டு நண்பன் வீட்டு தொலைபேசியில் அத்திம்பேர் சங்கரனை கூப்பிட்டு விஷயத்தை தெரிவித்தான். 2 ரூபாய் கூட போட்டு கொடுப்பதாக சொல்லு, டாக்ஸி கிடைக்கும் என்று கூறிவிட்டு போனை டக்கென்று வைத்து விட்டான் கிராதகன். அவன் உபயோகிக்கும் கார் கையிலே காசை போட்டு வாங்கியதல்ல, ஆபீஸ் உபயம். அவன் தங்கைகள் நினைத்தபோது கொத்தவால் சாவடியில் பச்சை மிளகாய் வாங்க கூசாமல் அதை எடுத்துக்கொண்டு போய் வருவதை சாம்பவி பல தடவைகள் பார்த்திருக்கிறாள். ஆபீஸ் பெட்ரோல் அவர்களுக்கு என்ன கவலை? ஆனால் சமயத்துக்கு மற்றவர்களுக்கு உதவ மனமில்லாத ஒரு கல்மணம் படைத்த அந்த மாப்பிள்ளைக்கு அசட்டு அம்மா ஸ்ட்ராங் காஃபியை போட்டு கொண்டு வந்து காலையில் உபசரித்த போது சாம்பவியின் உடலும் உள்ளமும் கொதித்தன. இந்த கிரிஜா அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? கணவன் ஒரு தடவை கண்ணால் உறுத்து பார்த்தால் கூட நடுநடுங்கி போகிறாளே. சே, இவள் படிப்பை கொண்டு குப்பை தொட்டியில்தான் போட வேண்டும். தன் புக்ககத்தாருக்கு தான் நடுங்குவது போதாதென்று தன் மற்ற சகோதரிகளும் அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் அவள். வேடிக்கைதான். அத்தையை ஊருக்கு அனுப்ப கணவனுடன் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தவள் நேரே சாம்பவியின் அறைக்குள் வந்தாள். உன்கிட்ட ஒன்று பேசணும். சாம்பவி இஸ்திரி போட்டு வந்த துணிகளை எண்ணி கணக்கு பார்த்துவிட்டு பீரோவுக்குள் அடுக்கி கொண்டிருந்தாள். போன ஞாயிற்றுக்கிழமை நீ சினிமாவுக்கு போயிருந்தியா? ஆமாம், நானும் மல்லிகாவும் முள்ளும் மலரும் பார்க்க போயிருந்தோம். அதுக்கென்ன? கோபத்துடன் விடித்தாள் தங்கை. பெல் பாட்டமும் டாப்ஸும் போட்டுண்டு போகணுமா? என் கணவர், என் மாமியார், நாத்தனார், குழந்தைகள் எல்லோரும் அந்த படத்துக்கு போயிருந்தார்கள். அப்போ பார்த்தாராம். பெல்ஸ் போட்டுக்கிறது ஒரு பெரிய குற்றமா? உன் வயசுக்கு நன்னா இருக்கா? கிரிஜா முகம் சிவந்து போய் தடுமாறினாள். அக்கா, என்னைக்கு உன் கழுத்தை அந்த சங்கரனுக்கு நீட்டினியோ அன்னைக்கே உன் மூளையை மியூசியத்தில் கொண்டு வச்சுட்ட. உனக்குன்னு ஒரு அபிப்பிராயமே கிடையாதா? உன் கணவர் சொல்வதெல்லாம் உனக்கு வேதவாக்கு. உன் தங்கை பெல்பாட்டம் போட்டுண்டு சினிமாவுக்கு போனதால் குடும்பத்துமானமே கோவிந்தா எடுத்துன்னு உன் கணவர் சொல்லிவிட்டார். அவர்தான் உன் தெய்வமாச்சே. உடனே உனக்கு குடிமூழ்கி போனது போல அவமானம் வந்து விட்டது. ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, சங்கரன் உனக்கு புருஷனை தவிர அவர் எனக்கு புருஷன் இல்லை. மேலும் என் புருஷன்னு வருகிறவன் என் சுதந்திரத்தை அடக்கி என்னை காலடியில் போட்டு புழுவாக நசுக்கினா உன்னாட்டம் நான் தலையை காட்டிண்டு இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இறைந்து கத்திவிட்டாள் சாம்பவி. என்ன சண்டை? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்து விட்டாள் அம்மா. கூட பின்தொடர்ந்து உள்ளே புகுந்து விட்டாள் பெரிய அக்கா சந்திரா. அவளுக்கு மேல் உதட்டில் ஒரு சிறு மச்சம். அம்மாவைப் போல நல்ல சிவப்பு, அழகி. போதாதற்கு வரிசை பற்கள் வேறு. அதை காட்டிக்கொள்ள அடிக்கடி அவள் அழகாக சிரிப்பாள். தங்கை பக்கம் திரும்பினாள் அவள்.
உனக்கு இப்போதெல்லாம் ரொம்ப கோபம் வருது. அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். காலாகாலத்துல ஒரு கல்யாணம் நடக்கட்டா சில பெண்கள் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருப்பா. பற்கள் பளிச்சிட அவள் பணக்கார சிரிப்பு சிரித்தாள். உங்களைப் போல் பணத்தை கொட்டி கொடுத்து ஒரு புருஷனை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. என் தேவைகளை பத்தி எனக்கு தெரியும் அல்லவா? இந்த பெண்ணை நானே கொள்வேன்னு மாலையை தூக்கி கொண்டு மாப்பிள்ளை வாசலில் வந்து நிற்பான்னு உனக்கு நினைப்பா? மறுபடியும் சந்திரா அக்கா சிரித்தாள். நீங்கள் நம்பி உழன்று கொண்டிருக்கும் இந்த சம்பிரதாயங்களை நான் அடியோடு வெறுக்கிறேன். சாம்பவி அடித்து பேசினாள். அம்மா, உன் சின்ன பெண்ணுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. முன்னை போலவே இல்லை. இந்த கண்ணா பின்னா கதைகளை படிக்கிறது, கண்ட கண்ட படங்களுக்கு போகிறது, இதெல்லாம் நல்லதுக்கில்லை. தோள்பட்டைகளை அசட்டையாக குலுக்கினாள் அக்கா. சண்டை வலுக்கும் முன் அம்மா முந்தி கொண்டு விட்டாள். நளினி தான் நேத்திக்கு இட்லி மாவு அரைச்சி கொடுத்தா. பூ போல இட்லி மெதுவா இருக்கு. நீங்க எல்லோரும் வாங்கோ, சேர்ந்து உட்கார்ந்து இன்னைக்கு டிஃபன் சாப்பிடுவோம். அம்மா தன் பெண்களை அன்போடு அழைத்தாள். அது சமயம் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு உள்ளே வந்தாள் நளினி. அவளுக்கு எப்பொழுதும் தங்கள் குடும்பத்தை பற்றிய நினைப்புதான். அம்மா, நாளைக்குள்ள எலக்ட்ரிக் பில்லை கட்டியாகணும், மறந்துடாதே. இந்த தடவை நமக்கு 80 ரூபாய்க்கு மேல் பில் வந்திருக்கு. 50க்கு மேல போகாதே. எப்படி? அம்மா சொல்லி முடிப்பதற்குள் புலிக்குட்டியாக சீறினாள் சாம்பவி. மேலே ரூம்களில் 2 ஃபேன், கீழே 2 ஃபேன், வீடு முழுவதும் விளக்குகள். ராத்திரி 1 மணி வரை அத்திம்பேர் தினமும் ஒரு ஹெரால்ட் ராபின்ஸோட உட்கார்ந்து விட்டா ஏமா பில் ஏறாது? ஆத்திரத்துடன் கத்திவிட்டாள். அம்மாவுக்கு பயமாகிவிட்டது. அப்பா காதில் பட்டு மறுபடி முதல் நாள் போல் அடித்து விடப் போகிறாரே என்ற கவலை. உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு பீரோ வைப்பார். எலக்ட்ரிக் பில் கட்டாட்டா கரண்டை விட்டு விடுவார்கள். பரீட்சைக்கு படிக்கிற கௌசிக் கஷ்டப்படுவான் குழந்தை. அம்மா முணுமுணுத்தபடி அவளை பார்த்தாள். என்கிட்ட ஏது? சம்பளம் முழுவதையும் அப்படியே கொடுத்துட்டேன். சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச ரூபாயையும் போன மாசம் அப்பா இன்சூரன்ஸுக்கு கட்ட வாங்கி கொண்டு விட்டார். உங்களுக்குத்தான் தெரியுமே, அப்பாவுக்கு கடனாக கொடுக்கிற பணம் யானை வாயில் போன கரும்பு போலதான். சிடுசிடுத்தாள் சாம்பவி. ஊராருக்கு கொடுக்கறது போல ஓலமிடறையே, பெற்றவனுக்கு தானே கொடுக்கிற? சாடினாள் பெரியக்கா. மீண்டும் சீறிக்கொண்டு எழுந்து விட்டாள் சாம்பவி. அப்படியா? அதே நியாயம் உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அம்மா இந்த மாதம் எலக்ட்ரிக் பில் கொடுக்க பணம் இல்லாம திண்டாடி கொண்டிருக்கா. பெத்தவதானேன்னு அக்காமார்கள் நீங்க 2 பேரும் கொடுத்து உதவலாமே, விஷமமாக சொன்னாள். முகம் சிவந்து நெஞ்சி பதற கை கால்கள் ஆட அச்சத்துடன் விற்றென்று உள்ளே விரைந்து விட்டாள் கிரிஜா. சந்திரா தங்கியை பார்த்து மறுபடியும் பற்களை காட்டி மெல்ல சிரித்தாள். கொண்டான் கொடுத்தானிடம் கடன் வாங்குவது ரொம்ப கேவலம், தெரிஞ்சுக்கோ. எனக்கு தலைவலிக்கிறது, போதும் தர்க்கம். எல்லோரும் டிஃபன் சாப்பிட வாங்கோ. அம்மா வற்புறுத்தலுடன் அதட்டியதுதான் அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தனர். அத்தை ஊருக்கு புறப்பட்டு போனதும் தோட்டத்தில் இருந்த எலுமிச்சை மரத்திலிருந்து ஒரு கூடை காய்களை பறித்து கொண்டுதான் போனாள். பணக்கார பெண் சந்திரா சின்னவள். அம்மா வீட்டுக்காக போட்டு வைத்திருந்த மாக்காளி கிழங்கு ஊறுகாயை ஜாடியோடு தூக்கி கொண்டு போய்விட்டாள். பிறந்த வீட்டுக்கு வந்தால் தங்கையானாலும் சரி, பெண்களானாலும் சரி, எதையாவது சுரண்டி கொண்டு போகணுமா? இது என்ன பழக்கம்? வெக்கக்கேடு. உதட்டை கடித்துக்கொண்டு கோபத்துடன் ஃபைல்களை புரட்டினாள் சாம்பவி. வீட்டை பற்றி நினைத்து கொண்டு சிந்தனையில் சிலையாகிவிட்டால் மலையாக குவிந்து கிடக்கும் டைப் வேலையை யார் கவனிப்பார்கள்? குற்ற உணர்வில் விழித்து கொண்டு பரபரப்புடன் டைப் இயந்திரத்தின் எழுத்துக்களை வேகமாக தட்டத் தொடங்கினாள். 10 மணி அளவில் அந்த ஆபீஸில் டீ நேரம். ஒரு 15 நிமிஷத்திற்கு வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஓய்வு. ஆபீஸ் பையன் கொண்டு வந்து அருகில் வைத்த தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்ட மல்லிகா தோழியின் பக்கம் திரும்பினாள். ஆமாம், அது என்ன? உன் இடது கன்னத்திலே வீக்கம்? திடுக்கிட்டு போய் உறக்கவே கேட்டு விட்டாள். ரஞ்சிதத்திற்கு கூட கேட்டுவிட்டது. அவளும் வியப்புடன் சாம்பவியை உற்று பார்த்தாள். தலைமை கணக்கரும் சோடா பாட்டில் கண்ணாடி வழியே திகைப்புடன் அவளை பார்ப்பது தெரிந்தது. என் ஜான் உடல் ஒரு ஜானாகிவிட்ட அவமான உணர்வில் அவள் ஒரு கணம் தவித்து போனாள். மல்லிகா அவளுடைய சிநேகிதிதான். இருந்தாலும் 20 வயதை தாண்டிவிட்ட தன்னை அப்பா கை தொட்டு கோபத்தில் அறைந்து விட்டார். அதனால் கன்னமே வீங்கிவிட்டது என்ற உண்மையை அவள் எப்படித்தான் தோழிக்கு சொல்வாள்? ராத்திரி தூங்கும்போது ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு, மூஞ்சியே வீங்கி போச்சு, இப்போ கொஞ்சம் தேவலை. வாயில் வந்த ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டாள்.
அவளுக்கு அனாவசியமாக பொய் பேசுவது பிடிக்காத விஷயம். என்ன செய்வது? மடக்கென்று அவசரமாக விழுங்கிய சூடான தேநீர் உதட்டையும் நாக்கையும் சுட்டது. அந்த நிகழ்ச்சியின் துயரம் இன்னமும் நெஞ்சை சுட்டுக்கொண்டுதான் இருந்தது. ராமபத்ரன் கோபத்தை அடக்க மாட்டாது ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்து விட்டார். அவளுக்கு அப்பொழுது ஏற்பட்ட மாபெரும் அதிர்ச்சி. சாம்பவி அப்பாவின் செல்லப்பெண், அம்மாவின் உயிர். சி கழுதை என்று வாயால் கூட அப்பா அவளை இது நாள் வரை அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒரு தடவை கூட திட்டியதில்லை. தாத்தா ஓஹோ என்று வாழ்ந்த காலத்தில் வெளிநாட்டு யாத்திரைக்கு போய் வந்தவர் இத்தாலியிலிருந்து வாங்கி வந்த வீனஸ் தேவதையின் சலவைக்கல் சிலையை அவர்கள் பெருமையாக முன்னரையில் ஒரு முக்காலி மீது வைத்திருந்தாள். அவள் அப்போது 10 வயது சிறுமி. வேடிக்கையாக அதை கையில் தூக்கி அழகு பார்க்க எடுத்தவள் தவறி கீழே போட்டு உடைத்து விட்டாள். அக்கா சந்திராவும் கிரிஜாவும் பயந்து விட்டனர். அப்பாவின் முன்கோபம் பிரசித்தம். அவள் கழுத்தை திருகி தோட்டத்துக்குழியில் புதைத்துவிடப் போகிறார் அப்பா என்றுதான் கடுமையான தண்டனையை எதிர்பார்த்தார்கள். மாடியிலிருந்து இறங்கி வந்த அப்பா விசும்பி விசும்பி அழுது கொண்டு நின்ற மகளை வாரி மார்போடு அணைத்து கொண்டார். அது உடைஞ்சு போச்சா? போகட்டும், உன் காலில் விழுந்து காயப்படுத்தாமல் போச்சே, நல்ல வேலை. சிரித்து கொண்டே அவளது கண்ணீரை தமது கரத்தால் துடைத்து விட்டார். அத்தனை அன்பு அவள் மேல் அப்பாவுக்கு. அந்த அப்பா இந்த வயதில் ஓங்கி அடித்து விட்டாரே. நினைக்க நினைக்க அவள் நெஞ்சு ஆறவில்லை. காரணம் அத்தை சரோஜாதான். அக்கா நளினி சேமித்து வைத்திருந்த பணம் முழுவதும் அத்தைக்கே செலவாகிவிட்டதே. நளினிக்கு அவசர செலவு ஏற்பட்டால் பணத்திற்கு எங்கே போவது என்ற தவிப்பு அவளுக்கு. அதனால் அத்தை மீது எரிச்சல். கடமை என்பதில் அளவுகோல்தான் என்ன என்று உள்ளுக்குள்ளே குடைச்சல். வேண்டுமென்று விஷமமாகத்தான் அன்று அவள் தன் அத்தையிடம் கேட்டாள். நாம் இருவர் நமக்கிருவர்னு கூரை மேலிருந்து கோஷமிடுகிற இந்த காலத்துல அத்தை, ஆனாலும் உங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. இந்த சின்ன வயதில் உங்களுக்கு 6 குழந்தைகள். மன்னிக்க முடியாத குற்றம். வேடிக்கையாக சிரிப்பது போல் வார்த்தைகளால் சுருக்கென்று குத்திவிட்டாள். என் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவள் நான். உனக்கென்ன இந்த பேச்செல்லாம்? எரிந்து விழுந்தாள் அத்தை. எங்கள் குடும்பத்தை பற்றி கவலையால் தான் கேட்கிறேன். ஒவ்வொரு பிரசவத்திற்கும் பெண்கள் பிறந்த வீட்டுக்குத்தான் வரணும்னு என்ன சம்பிரதாயம்? கல்யாணமானதும் ஒரு பெண் தன் குடும்பம்தான் இண்டிபெண்டாக இருக்க வேண்டாமா? நம்ம அனுசரிக்கிற இந்த பழங்கால பழக்க வழக்கங்களை நான் வெறுக்கிறேன். கடமை என்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? என்னடி நீ சொல்ற? புக்ககத்துல வீதியத்து போய் பிறந்த வீட்டு வாசலுக்கு பிச்சை எடுக்க வந்துட்டேன்னு தான் நீ சொல்லி காட்டுற. எங்க அம்மா உசுரோடு இருந்தா இப்போ கிரீச்சென்று உரத்த குரலில் அழ ஆரம்பித்தாள் சரோஜா. நல்ல வேலை, மாப்பிள்ளை நீலகண்டன் எங்கேயோ ஊர் சுற்ற வெளியே போயிருந்தார். வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த அம்மா பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். வாயில் வராந்தாவிலே பத்திரிகையை புரட்டி கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கிடந்த ராமபத்ரன் திடுக்கிட்டு எழுந்து உள்ளே வந்தார். அண்ணா, சாம்பவி சொல்றத கேட்டேலா? விக்கி அழுதாள் சகோதரி. பச்சை உடம்புக்காரி, அழாதே அம்மா. காமாட்சி நடுவில் புகுந்து சமாதானம் செய்ய முயன்றாள். ஒவ்வொரு பிரசவத்துக்கும் நான் இங்கே வருகிறேனா, அதனால் உங்களுக்கு நான் பாரமாம். உங்க பெண் என்னை அவமானப்படுத்தினா அண்ணா. இதை கேட்டுண்டு நிக்கிறத விட தோட்டத்து கிணத்துல விழுந்து சாகலம் போல இருக்கு. அம்மா இருந்தா இப்படி ஒரு சின்ன பெண்கிட்ட பேச்சு வாங்க விட்டிருப்பாளா? படபடவென்று பேசிவிட்டு குலுங்க குலுங்க அழுதாள். ராமபத்ரன் ருத்ரமூர்த்தியானார். செவேல் என்று முகம் மாற நெஞ்சு துடிக்க ஒரே எட்டில் மகள் அருகே நெருங்கினார். சாம்பவி, அத்தை சொல்வது வாஸ்தவமா? ஓங்கிய குரலில் அதட்டினார். சாம்பவி முகத்தை நிமிர்த்தி கொண்டு துணிவோடு தந்தையை பார்த்தாள். ஆமாம் அப்பா, உண்மைதான். அண்ணன் தங்கைக்கு செய்கிற கடமைக்கு ஒரு வரம்பு இல்லையான்னு கேட்டேன். அதில் என்ன தப்பு? அதில் என்ன தப்பா? அத்தனை வாயா உனக்கு? உரிமையபடி ஓங்கி அவரது கை பலார் என்று அவளது இடது கன்னத்தில் விழுந்தபோது பூமியே அதிர்ந்து விட்ட திகைப்பு, வேதனை. அப்பா கூவிக்கொண்டே தாடையை பிடித்தபடி அவள் ஓட்டமாக அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு விட்டாள். கன்னத்தில் ஏற்பட்ட வலியை விட அவள் உள்ளமும் உணர்வுகளும் வேதனையால் துடித்தன. வராந்தாவில் காலடி சத்தம். டாக்டர் அம்மா ரவுண்டுக்கு வருகிறதன் அறிகுறி. தேநீர் இடைவேளை முடிந்து விட்டதினால் பையன் காலியான கோப்பைகளில் தட்டிலே அடுக்கி கொண்டு போய் விட்டான். நடந்ததையெல்லாம் நினைத்து உள்ளம் கலங்கிய சாம்பவி பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு வேலையை கவனிக்கச் சென்றாள். ஆனால் உள்ளம் சற்றென்று அமைதியடைய மறுத்து புரட்சி செய்தது. அப்பா அடிக்கட்டும், கொல்லட்டும், அக்கறை இல்லை. இந்த அசட்டு சம்பிரதாயங்கள் எல்லாம் தப்புதான். இவைகளை நான் வெறுக்கிறேன்.
வெறுக்கிறேன், உயிர் உள்ளவரை வெறுப்பேன். தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு ஃபைல் ஏடுகளை ஆவேசத்துடன் புரட்டினாள். அன்று மாலை லேசாக மழை தூறிக் கொண்டிருந்தது. ஸ்கூட்டரிலிருந்து இறங்கினார் ராமபத்ரன். கராஜ் கதவை காலால் உதைத்து தள்ளி திறந்து ஸ்கூட்டரை உள்ளே வைத்தார். மழைக்கோட்டை கழற்றி இடது கையிலே மடக்கி போட்டுக்கொண்டு ஹெல்மெட்டை கழற்றி எடுத்துக்கொண்டார். கைக்குட்டையால் முகத்தை துடைக்கும் பாவனையில் பெண்களின் அரைப்பக்கம் பார்வையை செலுத்தினார். அதன் வழியே சாம்பவி எட்டி பார்க்க மாட்டாளா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. உடனடியாக ஏமாற்றம். ஜன்னல் கதவு சாத்தப்பட்டிருந்தது. ஆபீஸ் முடிந்ததும் ராமபத்ரன் தமது கைப்பையை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவதில்லை. வீட்டுக்கு எந்த ஃபைல்களையும் எடுத்து வந்து இரவில் விளக்கை எரிப்பதில்லை. சிறிது நேரம் தமது அறையிலேயே உட்கார்ந்து வேலையை முடித்துவிட்டுத்தான் வெளியே கிளம்புவார். வழியில் நண்பன் நாகநாதனை பார்த்து பேசிவிட்டுத்தான் வருவார். அவர் வீடு திரும்பும் முன் மற்ற அனைவரும் வீட்டிற்கு வந்து விட்டிருப்பார்கள். காமு குளித்துவிட்டு வேறு உடுத்திக்கொண்டு சமையலுக்கு ஆயத்தமாகி கொண்டிருப்பாள். நளினி சூடான காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு ஓடி வருவாள். ஸ்கூட்டர் சத்தம் கேட்டதுமே சாம்பவி விரைந்து வந்து கராச்சி கதவை தள்ளி திறந்து தயாராக வைப்பாள். அப்பா, இன்னைக்கு நீங்க ரொம்ப லேட் என்று கொஞ்சலாக கண்டித்தபடி அவரது பையை வாங்கி கொண்டு உள்ளே வேகமாக நடப்பாள். 6 நாட்களாக அவரது செல்வ மகள் சாம்பவி அவரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். அவருக்கும் வழியே தானே பேச வெட்கமாக இருந்தது. வயது வந்த பெண்ணை கை தொட்டு அடித்து விட்டோமே என்று தினமும் அவர் ஆத்திர புத்தியை 1000 முறை சாடிக்கொண்டார். காமு காமு அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். சமையல் அறையிலிருந்து மனைவி எட்டி பார்த்தாள். ஒரே தலைவலி, சித்தப்பை படுத்துக்கிறேன். கைப்பையை அருகில் இருந்த மேஜை மீது போட்டுவிட்டு பெருமூச்செறிந்தார். ஆபீஸ் ஆடைகளை களைந்துவிட்டு வேட்டியை சுற்றி கொண்டு பனியின் மீது துண்டை போட்டுக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றார். கண்களில் ஒரே எரிச்சல். தலைவலி மண்டையை பிளந்தது. தமது படுக்கை அறைக்குள் புகுந்து கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு கூரை முகட்டை யோசனையுடன் பார்த்த வண்ணம் இருந்தார். நெஞ்சமே வெடித்துவிடும் போன்றதொரு துன்பச் சுமை. காமாட்சி காஃபி டம்ளருடன் உள்ளே வந்தாள். கதவை உருக்களித்து விட்டு டம்ளரை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்தாள். ஈரக்கையை புடவை தலைப்பில் துடைத்துக் கொண்டு அருகில் வந்து அவரது நெற்றியை தொட்டு பார்த்தாள். பயந்துட்டேன், புழு காய்ச்சல் எதையாவது பிடிச்சுண்டு வந்துட்டீங்களோன்னு. ஒரு நிமிஷம் எனக்கு திகிலா இருந்தது. காஃபியை சாப்பிடுங்கோ, தலைவலி போயிடும். சொல்லிக்கொண்டே நாற்காலி கை மீது கிடந்த அவரது ஆபீஸ் ஆடைகளை ஸ்டாண்டில் மாட்ட எடுத்தாள். சட்டை பையில் தடிமனாக ஏதோ கையில் பட்டதும் துழாவி வெளியே எடுத்தாள். கேட்பரி சாக்லேட் கட்டி ஒன்றும் ஒரு குழாய் நோட்டும் வெளிவந்தன. ஆமாம், நீங்க மத்தியானம் டிஃபன் சாப்பிடலையா? வியப்புடன் கேட்டாள் மனைவி. தினசரி அவர் கையில் 4 ரூபாய்களை அவள் எண்ணி கொடுத்து அனுப்புவது வழக்கம். அவர் கையில் டிஃபன் எடுத்து போவதில்லை. அங்கேயே கேன்டீனில் ஏதாவது சாப்பிடுவது வழக்கம். பசிக்கல, சாப்பிடலை. 3 ரூபாய் நோட்டு சாக்லேட் யாருக்கு? அதனால் டிஃபன் சாப்பிடல. எனக்கு உங்களை தெரியாதா? சம்பா குட்டிக்கு சாக்லேட்னா உசுராச்சேன்னு வாங்கி கொண்டு வந்தேன். காமாட்சி குபீரென்று சிரித்து விட்டாள். இது சமாதானத்துக்கு காணிக்கையா? பேஷ் பேஷ், கொஞ்சம் இருங்கோ. நளினி அரிசி உப்புமா செய்து வச்சிருக்கா. சூடா கொஞ்சம் கொண்டு வரேன். அதை சாப்பிட்டு விட்டு பிறகு காஃபி சாப்பிடுங்கோ. மத்தியானம் பட்டினி, அதனால்தான் தலைவலி. அன்புடன் கடிந்து கொண்டாள். ராத்திரி கூட நான் சரியா தூங்கல கம்மு. கண்ணெல்லாம் எரியறது. இப்படி மனுஷா தன்னைத்தானே போட்டு பிடுங்கிப்பாளா? 2 நாள் விட்டு பிடிச்சா தானே வந்து பேச போறா. இல்லை கம்மு, அவள் ஒரு தினசான பொண்ணு, ரொம்ப சென்சிட்டிவ். அப்பா அடிச்சுட்டாரேன்னு அதிர்ந்து போயிருக்கா. என் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேங்கிறா. எத்தனையோ சுகமாக வாழ வேண்டிய குழந்தைகள் எல்லா பணத்தையும் கோணாமானான்னு செலவழிச்சிட்டு இப்போ அதுகள் சம்பாதிக்கிறதுல குடும்பம் நடத்த வேண்டியிருக்கேன்னு வேதனைப்படுறேன். அவர் குரல் கரகரத்தது. கையில் இருந்த துணிகளை சட்டென்று ஸ்டாண்டு மீது போட்டுவிட்டு அருகே வந்து படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். உங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்குன்னு டாக்டர் ஏற்கனவே பயமுறுத்திருக்கிறார். நீங்க மனசை வீணா கஷ்டப்படுத்திண்டா ப்ரெஷர் ஏறும். காமு, நீ மட்டும் என் வாழ்க்கையில் துணையாக இல்லாட்டா நான் என்ன செய்வேனோ தெரியாது. அப்போ ஏற்பட்ட அந்த அவமானத்தை தாங்க முடியாது தற்கொலை பண்ணி கொண்டிருந்திருப்பேன். காமு, நீ ரொம்ப நல்லவள். உனக்கேத்த புருஷன் நான் இல்லைன்னு சில சமயம் நினைச்சு நானே நொந்துக்கிறேன். இது என்ன அசட்டு பேச்சு? அதட்டிய காமாட்சி முந்தானியால் அவர் முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்து விட்டாள். வீடு வாசல் எல்லாத்தையும் கடலில் மூழ்க வச்சு உன்மேல் இருந்த நகையெல்லாம் வித்து பெரியவா வச்சுட்டு போன எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேனே. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிட்டா?
நளினி, சாம்பவி 2 பேர் கல்யாணத்தையும் நீ எப்படி சமாளிப்ப? கௌசிக்கு படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணுமே. இதையெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுகிறேன் காமு. தழுதழுத்தது அவர் குரல். வெள்ளிக்கிழமை அதுவுமா அசுபமான வார்த்தைகளை ஏன் பேசுறீங்க? சாம்பவி உங்க செல்ல குட்டி. உங்களோட பேசலன்னதும் உங்க மனசு ரொம்ப தளர்ந்து போச்சு. எழுந்தாள் அவள். காமு, கணவர் கூப்பிட்டார். இந்த மூக்குத்தி உன் முகத்துக்கு எத்தனை எடுப்பா இருக்கு தெரியுமா? எந்த கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் விற்கிறதில்லன்னு தீர்மானிச்சிட்டேன். என் பாட்டிக்கு தாத்தா வாங்கி போட்டது. ப்ளூ ஜகர்கள் 1/2 கேரட்டுக்கு மேலே இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. பெண்கள் யாருக்கும் கொடுத்துடாதே. எங்கேயோ ஊருக்கு போகிறாப்புல இதென்ன வார்த்தைகள்? நீங்க ரொம்ப மனசு குழம்பி இருக்கீங்க. ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? மனைவி ஆதங்கத்துடன் கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. உன் வைரத்தோடு நெக்லஸ், வளையல்கள், சங்கிலி இப்படி எல்லாத்தையும் நான் கேட்டபோதெல்லாம் உருவி கொடுத்துட்டியே. உனக்குன்னு ஒரு நல்ல நகை இதாவது இருக்கட்டும்னு என் மனசு அடிச்சுக்கிறது. அவ்வளவுதான். உங்க அன்பும் இந்த மஞ்சள் குங்குமம் என்னைக்கும் நிலைச்சிருந்தா எனக்கு அது போதுங்க. உங்க கஷ்டத்துக்கு உதவாத நகைகள் எனக்கு மட்டும் என்னத்துக்கு? காமு, இந்த ராமபத்ரனின் கடைசி மூச்சு வரை உன் மேல் வச்சிருக்கிற அன்பு இம்மியும் குறையாது. ஒன்று உனக்கு தெரியுமா? ஸ்நானம் பண்ணின தலையை தளர முடிஞ்சு கொண்டு நெற்றியிலே பளிச்சுன்னு குங்கும பொட்டும் மூக்கில் இந்த மூக்குத்தியுமா எதிரே வந்தா நீ எப்படி இருக்க தெரியுமா? எங்க சித்தப்பா வீட்டில் உன்னை முதலில் பார்த்தேனே, நூல் புடவையும் சீட்டி ரவிக்கியும் கையில் சிலுக்கு சிலுக்குன்னு கண்ணாடி வளையல்கள் குலுங்க நீ உள்ளே வந்தபோது மலைச்சி போய் நின்னேனே, அதே அழகுதான். உன்னை விட்டு துளி கூட நகரலை. உண்மை. காமாட்சியின் முகத்திலே வெட்கத்தின் செம்மை படர்ந்தது. போதும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என் அழகை வர்ணியுங்கோ. இன்னைக்கு நீங்க ரொம்ப அசடு வழிகிறீங்க. விருக்கென்று வெளியே வந்தாள். லேசாக கண்களில் புரண்ட கண்ணீரை புடவை தலைப்பால் ரகசியமாக துடைத்து கொண்டாள். மெல்ல சப்தமிடாது நடந்து சென்று எதிர்ப்புறத்து அறைக்கதவை திறந்தாள். அறைக்குள் குழல் விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது. சுவர் ஓரமாக கிடந்த பிரம்பு நாற்காலியில் சாம்பவி உட்கார்ந்து பெமினாவை புரட்டி கொண்டிருந்தாள். சம்பா குட்டி, அப்பா அசதியா அறையில படுத்துட்டு இருக்கார். கொஞ்சம் சூடா உப்மாவை எடுத்து கொண்டு போய் கொடு. டிஃபன் கூட சாப்பிடலையாம், பாவம் என்றாள். சாம்பவி மௌனமாக தாயை பார்த்தாள். எனக்கு உள்ளே ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நளினி சமையலை கவனிச்சு கொண்டிருக்கா. நீ மாட்டேன்னா நான் மாடியில படிக்கிற கௌசிக்கத்தான் கூப்பிட வேண்டியிருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யம்மா கண்ணு. அவள் குரல் மிகவும் குழைந்தது. கண்களில் அந்த மயக்கும் மிருதுவான பார்வை. சாம்பவி சோம்பல் முறித்து கொண்டு எழுந்தாள். அம்மா பெரிய டிப்ளமாட்டிக் பர்சன். தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டு சமையலறை பக்கம் சென்றாள். ஒரு ஸ்டீல் கிண்ணத்தில் உப்மாவை நிறைத்து மரத்தட்டில் வைத்து கூட கரண்டியும் டம்ளரில் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அவள் மெல்ல அப்பாவின் அறையை நோக்கி நடந்தாள். பரீட்சை வினாத்தாளை பார்ப்பது போன்று நெஞ்சு தித்திக்கென்று அடித்து கொண்டது. மெல்ல கதவை முழங்கையால் தள்ளிவிட்டு கொண்டு வாயிற்படியில் ஒரு கணம் தயங்கினாள். 6 நாட்களுக்கு பின்னர் அப்பாவிடம் பேச அவளுக்கு வெட்கமாக இருந்தது. நெஞ்சை ஏதோ அடைத்து கொண்டு விட்டது போன்ற பிரமிப்பு. ராமபத்ரனுக்கும் மகளின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க சிறிது லஜ்ஜையாகத்தான் இருந்தது. குற்ற உணர்வுடன் தொண்டையை கனைத்து கொண்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். சாம்பவிதான் முதலில் பேசினாள். உடம்புக்கு என்ன அப்பா? அவள் குரலில் உண்மையான ஆதங்கம். ஒண்ணுமில்லை, கொஞ்சம் அசதி. வயசாயிடுத்தல்லையா? அப்பா அவளை பார்த்தார். உன்னோடு பேசினதும் உடம்புக்கும் தெம்பு வந்துடுத்தம்மா என்று மௌனமாக பேசியது அவர் பார்வை. நெஞ்சை யாரோ கசக்குவது போன்ற வேதனை சாம்பவிக்கு. முக்காலியை அருகே நகர்த்தி மரத்தட்டை அதன் மீது வைத்தாள். என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பா, நான் அத்தையிடம் அப்படி பேசினது தவறுதான். அவள் குரல் உடைந்தது. கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்தது. நீ குழந்தை, அறியாமல் ஏதோ சொல்லிட்ட. இத்தனை வயசான எனக்கு புத்தி இல்லாம போச்சே. அதுக்கு என்ன சொல்ற? இத்தனை நாள் விரலால் கூட உங்களை யாரையும் நான் தொட்டதில்லை. அப்படிப்பட்டவன் அன்னைக்கு தடுமாறினார் அவர். நெஞ்சம் நெகிழ்ந்து போய் விட்டாள் சாம்பவி. அப்பா, உப்புமாவும் காஃபியும் ஆறி போகிறது. முதல்ல சாப்பிடுங்கோ. நடந்ததையெல்லாம் நாம் மறந்துடுவோம். கண்ணீரை அடக்கி கொண்டு புன்னகைத்தாள். அந்த சட்டப்பையில உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் பார். லேசாக சிரித்துக்கொண்டே சாப்பிட உப்மா கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டார். துழாவி கையில் எடுத்த சாக்லேட் கட்டியை கண்டதும் அவளுக்கு வேதனை கலந்த வியப்பு. சாப்பிடுமா,
உனக்கு சாக்லேட்னா உசுராச்சே, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பச்சை குழந்தைக்கு சொல்வது போல் கொஞ்சியது அவர் குரல். உணர்ச்சி வசத்தில் சாம்பவியின் உடல் எல்லாம் ஆடியது. 5 வயது சிறுமியாக இருக்கையில் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் அப்பா என்று அவள் ஓடி வருவாள். தயாராக சட்டப்பையில் வைத்திருக்கும் சாக்லேட் கட்டியை எடுத்து உரையை கிழித்து வெள்ளி காகிதத்தை உரித்து துண்டுகளாக்கி அப்பா அவள் வாயில் ஒவ்வொன்றாக ஊட்டுவார். அந்த நினைவு அழுகையாக நெஞ்சை இறுக்கியது. நான் இன்னும் சின்ன குழந்தையாப்பா? வெட்கத்துடன் சிரிக்க முயற்சித்தாள் அவள். நீ எப்பவும் குழந்தையம்மா, என்னுடைய சின்ன குட்டி பெண்ணாச்சே, பரிவோடு சொல்லிக்கொண்டே காஃபியை பருகினார். தேங்க்யூ அப்பா. தன்னை மீறி பொங்கி வந்த கண்ணீரை விரலால் சுண்டிவிட்டு கொண்டு தட்டை எடுத்துக்கொண்டு போக அருகில் வந்தாள். இப்படி உட்கார், உன்கிட்ட ஒன்று பேசணும், அப்பா உத்தரவிட்டார். திகைப்புடன் சட்டென்று அருகில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாள் அவள். இந்த வருஷம் எப்படியாவது நளினிக்கு கல்யாணம் செய்து முடித்து விடணும்னு என் தீர்மானம். நாகநாதன் மூலம் ஒரு வரன் கிடைச்சிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை பையன் வீட்டிலிருந்து எல்லோரும் இங்கே பெண்ணை பார்க்க வரப்போறாங்க. அம்மாவுக்கும் அக்காவுக்கும் சொல்லிவிட்டீங்களா? இல்லை, முதல்ல உன்கிட்ட தான் சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னப்பா? 2 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா உடம்புக்கு? பதறினாள் மகள். வாயில் போட்டுக்கொண்ட சாக்லேட் துண்டத்தை சுவைக்காது பட்டென்று விழுங்கினாள். மூச்சு விட முடியாது, நெஞ்சு வலி. நேற்று பகல் ஆஃபீஸில் வலியோட திக்குமுக்காடி போய்விட்டேன். டாக்டரை பார்த்தீங்களாப்பா? டாக்டர் இப்போ எக்ஸ்ரே, இசிஜி, ரத்த பரீட்சை, அது இதுன்னு செலவை இழுத்து விட்டுடுவார். அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அப்பா, நான் வேலை செய்கிற நர்சிங் ஹோமுக்கு நாளைக்கு காலையில் வாங்கும். டாக்டர் அம்மா ரொம்ப நல்லவங்க. அங்கே வேலை செய்கிறவங்க உறவினர்களுக்கு உடம்புக்கு ஏதாவதுன்னா கவனிக்க ஃபீஸ் வாங்கறதில்ல. இப்போ வழி எதுவும் கிடையாது. நர்சிங் ஹோம் அது இதுன்னு கலாட்டா பண்ணினா உங்கள் அம்மா பயந்து போய் விடுவாள். ஏற்கனவே அவளுக்கு வயிற்று வலி. கவலை வந்தால் அது ஜாஸ்தி ஆயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவகிட்ட சொல்லலை. நளினி பயந்தவள், மனசில் வச்சுக்க தெரியாது, உளறி விடுவாள். நீதான் எல்லோரையும் விட தைரியசாலி, அதனால உன்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் ஒரு தடவை உங்கள் உடம்பை செக்கப் பண்ணிக்கிறது நல்லதப்பா. ஆகட்டும், மறுபடியும் ஏதாவது வழி வந்தா கட்டாயம் உன் ஆஸ்பத்திரிக்கு வரேன். எதுக்கும் உங்கள் 2 பேருக்கும் காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டா என் பொறுப்பு தீர்ந்துடும். அப்புறம் கௌசிக் படிப்பு, அது தானே நடக்கும். எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் இல்லைப்பா. உங்களுக்கு உதவியாக கொஞ்ச காலமாவது கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. மரத்தட்டை தூக்கி கொண்டு அவள் வெளியே போகும் முன் அப்பா அவளை கூப்பிட்டார். அம்மா கிட்டே மூச்சு விடாதே, ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாள். இல்லை என்று தலையாட்டிவிட்டு வெளியே வந்தாள் சாம்பவி. அன்று பகல் டிஃபன் சாப்பிடாது பணத்தை மிச்சப்படுத்தி அவளுக்கு அப்பா சாக்லேட் வாங்கியது 2 நாளாக வந்த நெஞ்சுவலியை யாரிடமும் சொல்லாமல் தானே அனுபவித்தது. எல்லாம் நினைத்தபோது வாய்விட்டு அழவேண்டும் போன்ற ஒரு துக்கம் அவளை உலுக்கியது. சமையலறைக்கு முன்னால் தரை மீது தட்டை வைத்துவிட்டு குழாயில் கையை கழுவி கொண்டாள். பூஜை அறைக்குள் மெல்ல நுழைந்தாள். வழக்கம் போல் வேலையிலிருந்து வந்ததும் தோட்டத்திலே மலர்ந்து கிடந்த கனகாம்பரத்தை பறித்து மாலை கட்டி அம்பாள் படத்திற்கு சூட்டியிருந்தாள் அம்மா. பூஜை அறை குத்துவிளக்கும் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது. அம்பிகையின் படத்தருகே வந்து நின்றாள் சாம்பவி. சில தினங்களுக்கு முன்னர் அவள் வேலை பார்த்து வந்த அந்த மருத்துவமனையில் நெஞ்சு வலியுடன் ஒரு 30 வயது பெண் அனுமதிக்கப்பட்டாள். கொஞ்ச நேரத்தில் அவள் இறந்து போனாள். அது நினைவிற்கு வந்தபோது உடல் செல்லிட்டு உள்ளம் நடுங்கி போனாள் அவள். அம்பாள் படத்திற்கு முன்னால் தரையில் விழுந்து கும்பிட்டாள். தாயே, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அப்பாவும் அம்மாவும் சுகமாக இருந்தால் அதுவே போதும். அப்பாவை காப்பாத்தம்மா, சோதிக்காதே. தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் கற்றுக்கொள்ள இயலாது மெல்ல விசும்பி அழுது விட்டாள்.